வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு மலையாள படங்கள் அண்ட் இது ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் பிரின்ஸ் அண்ட் த ஃபேமிலி. இதில் அந்த ஹீரோக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, பாவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலே ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நீ கல்யாணமாகாமல் சாமியாராகவே போயிருக்கலாமே, இந்த பிள்ளையா கட்டிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே இன்னும் பரிதாபம் வரும். இதில் கதை என்னன்னா, ஹீரோ நல்லவர் வல்லவர் பொறுப்பான ஆளு தான். அவங்க தம்பிகளுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க இப்போ குடும்பஸ்தன் ஆயிட்டாங்க. இவர் மட்டும் இன்னும் ஒண்டி கட்டியாவே, ஆனால் வேலைலாம் ஒழுங்காக பார்க்குறாரு. பொண்ணு மட்டும் இவருக்கு சிக்க மாட்டேங்குது. இவருக்கும் வயசு அது பாட்டுன்னு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. பொண்ணு எப்போதாண்டா வரும்ன்ற மாதிரி இவருமே ஒரு கட்டத்தில் புலம்பிட்டு இருக்காரு. அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே சுத்துற இவருக்கு என்னெல்லாம் ஆச்சு, இவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பொண்ணு வந்தாங்க, அதுக்கப்புறம் இவருக்கு 7.5 சனி எப்படி விதவிதமாக ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன பிரச்சனைலாம் ஆச்சுங்கிறது தான் மொத்த படமும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பிக்கப் ஆக டைம் ஆச்சு. வழக்கமாக மலையாள சினிமா பண்ணுறது தான், அவங்க இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளாக பொறுமையாக தான் பிக்கப் ஆகும். அப்போ தான் லைட்டாக ஒரு லவ் ரூட்டில் ஒரு சம்பவம் வரும். அந்த சம்பவம் ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் ஃபன் ஏரியாங்கிறது பிக்கப் ஆச்சு. முக்கியமாக இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஹீரோயினோட அந்த போர்ஷன்ங்கிறது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி இரிட்டேட்டும் இருக்கும், ஃபன்னும் இருக்கும். ஸோ ரெண்டும் கலந்த கேரக்டர் தான் அவங்கன்றதுனால அவங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கதையே இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சு. ஆக்சுவலாக அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து இரிட்டேட் பண்ணுற வேலையை தான் பார்ப்பாங்க. அவங்க அது வந்து நான் எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறேன்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அது நமக்கு இரிட்டேட் தான் ஆகும். அந்த விஷயத்தை ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. அண்ட் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸை நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் யூடியூப்பில் நடக்கிற சண்டை எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் பண்ணுற மாதிரி இதோ உங்களுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸை இன்னும் ரிலேட் பண்ணிப்பீங்க. அப்புறம் ஹீரோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள், மாட்டிக்கிட்டு முடிக்கிற ஹீரோவோட பாவப்பட்ட விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது. கொஞ்சம் எல்லாம் மீறி போகிறப்பாங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமும் பெருசாகும். அந்த இடங்களில் கொஞ்சம் எமோஷனலாகவும் போவாங்க. பட் மேக்ஸிமம் ஃபன் நல்லா ஒர்க் பண்ணாங்க. இது மூலியமா சொல்ல வர மெசேஜ்ங்கிறதுமே நல்ல ஒரு விஷயம். என்ன ஏதுனே தெரியாம ஒருத்தவங்க சொன்னதை வச்சு நீங்க எப்படி முடிவுக்கு வருவீங்க, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்றது இல்லாமலே போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் சொன்ன விஷயமும் நல்லா இருந்துச்சு. இப்படி வீடியோ பண்றவங்கள அட்டாக் பண்ற விதமாகவும் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இதுல எனக்கு சில பிரச்சனைகளா பட்டது, கடைசியில கொஞ்சம் டூ மச் ஆஃப் எமோஷன்ஸை தூவி விட்டு ஒரு மாதிரி குழப்பி விட்ட ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. நல்லா ஆரம்பிச்சது இதுதான் பிரச்சனைங்கிற மாதிரி பில்ட் ஆச்சு, ஃபன் கலந்து பிரச்சனை கலந்துன்ற மாதிரி சூப்பராக தான் போச்சு. கடைசியில கொஞ்சம் எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏகப்பட்டதை மிக்ஸ் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருந்தது. அதனால கடைசி எனக்கு முடிச்ச விதம் வந்து ஒரு ஓகே லெவலா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கதைங்கிறது ஹீரோயின் வர வரைக்குமே கூட ரொம்ப பொறுமையா தான் போகும். ஒரே ஒரு குட்டி சம்பவம் மட்டும் தான் ஃபன் கொடுக்குமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே ஃபிளாட்டா தான் போயிட்டு இருக்கும். ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இரிட்டேட் பண்றது ஃபன் பண்றதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கதையே சூடு பிடிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஸோ ஓவரால் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். இப்படிலாம் மட்டும் பொண்ணு வந்துடவே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தையும் கிரியேட் பண்ணும். இப்படிலாம் ஒருத்தனுக்கு சிக்கிச்சுன்னு வச்சுக்க, அவன் செத்தான், அவ்வளோதான், அவன் லைஃப் காலி அப்படிங்கிற மாதிரி அதை ஃபன்னாகவும் மெசேஜாகவும் சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. இது ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி, தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியாவே இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது படம் ஆசாதி அப்படிங்கிற மலையாள படம். இதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கு. எனக்கு சுத்தமாக இது எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. ஆக்சுவலாக போன படமாச்சு இன்ஸ்டா ரீல்ல அந்த ஒரு சாங்கை பார்த்து என்னடா படம் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்து படம் பார்த்தேன். இந்த படம் மேலே துளி கூட ஐடியா இல்லை. சரி என்னதான் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா நிறுத்திப்போம் அப்படிங்கிற பேசிக் மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தை ட்ரை பண்ணேன். முடிச்ச விதம் அந்த சில ட்விஸ்ட் கொடுக்கறதுன்ற மாதிரி அந்த விஷயம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சில குறைகள் இந்த படத்தில் இருந்தாலுமே கூட டெஃபினட்டா கடைசியாக முடிச்ச விதம் வந்து நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். சரி, இதில் கதை என்னன்னா, ஹீரோவும் அவருடைய மாமனாரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளானுக்காக சில ஆட்களை சேர்க்குறாங்க. அந்த பிளான் என்ன, அந்த பிளான் ஒழுங்காக நடந்துச்சா, எந்த படத்தில் தான் பிளான் போடுறது ஒழுங்காக நடக்கும், அதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் உருவாகும்ல, அப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை சமாளித்து இவங்க போட்ட பிளானை ஒழுங்காக நடத்தி முடிச்சாங்களாங்கிறது தான் படமே. ஹீரோவோட ஒய்ஃபை காப்பாற்றணும்ப்பா, அதனால இவர் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிற ஆளு. அந்த சமயத்தில் எப்பா எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டே தான் இருப்பார். இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கிறது, இவங்க போடுற பிளானு இந்த பேங்க்கை கொள்ளையடிக்க போகிறேன், பெருசாக ஒரு பிரம்மாண்டமான பிளானை போட போகிறேன் இப்படிங்கிற ஏரியாவில் நிறைய பார்த்துட்டோம். இதில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவங்க போட போகிற பிளானுங்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி அந்த பிளானை கொஞ்சம் எக்ஸைட் பண்ணுச்சு. அதை விட முக்கியமாக இந்த பிளானை நடக்க விடாமல் செய்யணுன்றதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். 1-2 இல்லை, ஒரு பிரச்சனை வரும், அதை சமாளித்து ஹீரோ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு மாஸ்க் காட்டுற விஷயங்கள் பண்ணுவாங்க. இதில் அப்படி கிடையாது. ஹீரோவை பார்த்தாலே பாவமாக இருக்கா, இவரால் இந்த பிளானை பண்ண முடியுமானே எனக்கு டவுட்டாக இருக்குது. அதாவது ஒரு ஹீரோ மேலே நமக்கு நம்பிக்கை வரணும், இந்த பிளானை ஒழுங்காக பண்ணி முடிச்சிருவாருப்பா, செம்ம ஸ்மார்ட்டான ஆளுப்பா, ஆள் தான் பார்க்கறதுக்கு வீக்காக இருக்கிறாரு, ஆனால் உள்ள ஃபுல்லாக அவ்வளோ பிரெயின் இருக்குதுன்ற மாதிரி நமக்கு அந்த கேரக்டர் மேலே தோணும். ஆனால் இந்த கேரக்டர் மேலே நமக்கு பரிதாபம் தான் வரும். இவ்வளோ பெரிய பிளானை போட்டுக்கிட்டு இருக்க, அது இல்லாமல் நீ சேர்த்துக்கிட்ட ஆள் வேற, அவங்கள பார்த்தா இந்த பிளானை பண்ணுற மாதிரின்னு தெரில, பாவமியா நீ ஒழுங்காக பிளானை முடிச்சுட்டு வாப்பா அப்படிங்கிற ஒரு பரிதாப ஃபீல் தான் இந்த ஹீரோ மேலே நமக்கு வரும். கிட்டத்தட்ட முக்காவாசி படம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நடக்கிற கதை தான். அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸுடைய கதைகள்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கன்வே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிளானு அந்த பிளான் எப்படி முடிஞ்சுது, அது இல்லாமல் இந்த ஹீரோவால் இந்த பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கே டவுட் வரும். எனக்கு இந்த படத்தில் அந்த பிளானை செட் பண்ணுற ஏரியா, அதுக்கப்புறம் இந்த பிளான் மொத்தமும் நடத்தி அதில் கொடுக்குற அந்த ட்விஸ்ட்டுகள்ன்ற மாதிரி அந்த 2 போர்ஷன், ஸ்டார்டிங்கில் இந்த பிளான் செட் பண்ணது
கடைசியில் அதை முடிச்ச விதம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நடுவில் அந்த பிளானுக்கு சீக்கிரம் வாங்க சார் பிளான் என்னன்னு சொல்லிட்டீங்க, சீக்கிரமா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்களேன், அதுல பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை வச்சு பில்ட் பண்ணுங்களேன்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பிளான் சொல்லிட்டேன்ல, கொஞ்ச நேரம் நாங்கள் டீ சாப்பிட்டு வரோம், கொஞ்ச நேரம் எல்லா கேரக்டர்ஸையும் அறிமுகப்படுத்துறோம், ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்டுவாங்க, அவங்க போய் சாப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல விஷயங்களை கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதனால பிளான் நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு, எப்படா அந்த பிளான் வரும்ன்ற மாதிரியே வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த பிளானை நான் நடத்த போறேன் அப்படின்னு அவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த கதை நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு. அண்ட் முக்கியமாக இந்த பிளானை தடுக்கிறதுக்கான இருக்கிற ஆட்கள் அவங்க உண்மையாகவே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. ஏன்னா போடுற பிளானு அவங்கள மீறலாம் எப்படிடா பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஃபீலை அந்த கேரக்டர்ஸ் கிரியேட் தான் பண்ணாங்க. என்ன நடுவில் கொஞ்சம் சுற்றி வளைச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாவே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா வந்திருக்கும். பட் இப்போவும் கடைசியில் அது முடிச்ச விதம், கடைசியாக இந்த ட்விஸ்ட்டாக கொடுத்த விதம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு டீசென்ட் வாட்ச் அந்த படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 படங்கள் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் பஞ்சாயத்து சீரிஸ் வேறு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. அது வேறு சீசன் 4 பொறுமையாக ஒரு எபிசோடாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது முடிச்சுட்டு வீடியோ வரும். இன்னும் அது இல்லாமல் படங்கள் வேறு நிறைய இருக்குது. மொத்தத்தையும் வீடியோவாக போட்டுறேன். டாட்டா பை.